எனக்கு திடீர்னு ஒரு டவுட் இப்போ வந்தது. என்னன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசன்ல ஒரு கான்செப்ட், அது பேர் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரிக் டைபோல். டைபோல் அப்படின்னாலே பிளஸ் கியூ மைனஸ் கியூ செப்பரேட்டட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்வாங்க. இங்க பிளஸ் கியூங்கிறது ஒரு நார்த் போலுக்கும் மைனஸ் கியூங்கிறது ஒரு சவுத் போலுக்கும் வச்சோம்னா, the north pole and south pole are separated by a small distance அப்படின்னும் போது அது ஒரு பார் மேக்னெட். அதுக்கு பேரு மேக்னெட்டிக் டைபோல். சரி, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் an electric dipole கொண்டு போயிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். அதை கவனிங்க. அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு தெரியணும்ல. It is the amount of work done in rotating your dipole to any desired position. ஆனா அந்த டைபோல் எங்க இருக்கணும்? அந்த டைபோல் எங்க பிளேஸ் பண்ணிருக்கணும்? in an electric fieldல பிளேஸ் பண்ணிருக்கணும். அப்போ அது மேல ஒரு ஒர்க் செய்யப்படுது to rotate that dipole to any desired position. அப்பதான் ஒரு யோசனை வந்தது எனக்கு. சூரியன் இருக்கு, சூரியனை சுத்தி கட்டாயம் மேக்னெட்டிக் இருக்கதான் செய்யும். அப்போ சூரியனுடைய குடும்பமான மற்ற பிளானட்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது? ஒரு சில பிளானட் ஆன்டி கிளாக் வைஸ்ல, ஒரு சில பிளானட் கிளாக் வைஸ்ல. அப்ப இந்த ரொட்டேஷன் எப்படி ஏற்படுது? எஸ்துக்கும் நார்த் போல் சவுத் போல் இருக்குல்ல, கண்ணுக்கு தெரியாத ஒரு எலக்ட்ரானே பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கு. அப்ப அது ஒரு டைனி மேக்னெட்டிக் டைபோலா இருக்கு, ஒரு டைனி பார் மேக்னெட்டா பிஹேவ் பண்ணுது. அதே மாதிரி தானே எர்த் வந்து ஒரு ஹியூஜ் பார் மேக்னெட். ஏன்னா அதுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கு, அப்ப அது ஒரு ஹியூஜ் பார் மேக்னெட். அப்ப அதுவும் ஒரு மேக்னெட்டிக் டைபோல் தானே. ஓகே, அப்போ சூரியனை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஏதோ இருக்கு, அங்க எர்த்ங்கிற டைபோல் பிளேஸ் ஆயிருக்கு. So an amount of work is said to be done on the dipole called Earth, which makes the Earth to rotate in a desired position or in a desired direction. அப்போ அந்த எர்த் சுத்துறதுக்கு காரணம் அதுவாதான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன் அது ஒரு காரணமா இருக்கக்கூடாது? சோ எர்த் எப்படி நம்ம டைபோல்ன்றோம்? ஏன்னா அதை சுற்றியும் மேக்னெட்டிக் உருவாயிருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்தோம், ஒரு பொருள் இன்னொரு பொருள் சுற்றி வரும்போது கட்டாயமா ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஏற்படுது. அது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ அங்க ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். அந்த பொருளை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்படுதுன்னு அர்த்தம். சோ இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. Let us hope. நன்றி.